தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்திய கடற்படையில இருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களால இந்த ஜாப்புக்கு அதிகபட்சமா செலக்ட் ஆக முடியும். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் 10ஆம் வகுப்பு முடிச்சு 11, 12 ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி நான் முடிச்சிருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த பயம்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா உங்களோட குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி இல்லை டிகிரி வரைக்கும் நீங்க படிச்சிருந்தாலுமே சரி, உங்களோட 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்திய கடற்படையில் வேலையில் வந்து சேர்ந்துக்க முடியும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்திய கடற்படை அப்படின்ற போது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜாப்பும், இந்த மாதிரி ஜாப்லாம் எப்போயா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் வரும். ஸோ இந்த வருடத்திற்கு இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்ற போது இந்த ஜாப்பை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கான எல்லா தகுதியிலும் பெற்றுக்கோங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடற்படையில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு. ஓகே, நெக்ஸ்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. உங்களை எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆண்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கடற்படை அப்படின்ற போது ஆண்கள் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களாலையும் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்தியன் நேவிலேருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போட கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்ட்ட மொபைல் இருந்தாலுமே சரி, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் இந்த ஜாப்க்கு நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ளை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் என்ன மாதிரி ஜாப் கேட்டகரி இருக்குது, எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய பேர் குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ நீங்கள் குரூப் சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் குரூப் சிலையும் அவைலபிள் ஆகியிருக்கு. இன்கேஸ் குரூப் சி இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டலாக 4 விதமான ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சீராங் காப் லாஸ்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்கர் 1க்கு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஃபயர்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து 2 பாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நேமே டிஃப்ரெண்டாக இருக்குது, இந்த ஒர்க்கை நான் எப்படி பண்ணணும், கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி யோசிப்பீங்க. கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலாங்கா லாஸ்கர் அப்படின்னா என்ன ஜாப் அப்படின்றது உங்களுக்கு கூகுள்லேயே போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். அதாவது கப்பல் ஓட்டுறவங்க இருப்பாங்க தெரியுமா, அதை வந்து டிரைவ் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அந்த கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இருந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலைகளை செய்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சிராங் ஆப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஓட்டுறவங்களுக்கு கூட இருந்துக்கிட்டு அவங்க ஏதாவது எக்யூப்மெண்ட் கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று ரீட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்க கூட இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ண போறீங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்க சிராங்கா லாஸ்கர் அப்படின்ற இந்த ஜாப் போஸ்டிங். இந்த ஜாப் போஸ்டிங்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்க முடியும். ஓவரால் அதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 ஆரம்பித்து 81,100 வரைக்கும் மந்த்லி சேலரி கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்கர் 1ம் அதே மாதிரி தான். இதில் இருக்குல்லையா லாஸ்கர், அதே வந்து லாஸ்கர் 1ம் அதே கேட்டகரிக்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் ஃபயர்மேன் சொல்லிட்டு போட் கிரியூ பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். 2 பாஸும் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ஆரம்பித்து 56,000 வரைக்கும், கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயின் நேவி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் போன உடனே உங்களுக்கு வே டு ஜாயின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்தீங்கன்னா சிவிலியன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா போட் க்ரூ ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க போறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டு ஹியர் டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்டாக நீங்கள் என்ன இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயிலை இந்த இடத்துல கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் கரண்டாக வச்சிருக்க ஃபோன் இருக்கு இல்லையா, அதோட ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை நீங்கள் கீழேயும் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 8+8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8+8 பொறுத்த வரைக்கும் 16 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர். இப்போ நான் 16 அப்படி சொல்லி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் 8+8 கொடுப்பாங்க அப்படின்றது வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த லாகின் பேஜுக்குள்ளே வாங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ, நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ, இதில் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சா பார்த்து ப்ராப்பராக இதில் போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஈஸியாக இதில் உங்களால் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களால் ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய 4 ஜாப் போஸ்டிங்குமே வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்களே நல்லா பாருங்கள், இந்த ஜாப் போஸ்டிங்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதற்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதற்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதற்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். OBC கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 28 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்பவும் போல PWTக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அந்த PWTலேயே OBC SC ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எல்லாத்தையுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து 21 நாட்கள் கணக்கு வச்சோம் அப்படின்னா நீங்கள் 4ஆம் மாதம் 1ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, எதுவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.